ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசுபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருத வருடம் தை மாதம் 8வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் 22வது நாள் 2024. இன்று காலை நல்ல நேரம் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று பார்த்தீங்கன்னா யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்த்தீர்கள் என்றால் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். மிகவும் கவனமாக இருக்கணுங்க. இல்லை, பொதுவாக சந்திராசிரமம்னாலே நம்ம பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, இன்று அதாவது ராகு காலம் எத்தனை மணிக்கு திங்கட்கிழமை அப்படின்னு பார்க்கும்பொழுது காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் ராகு காலங்க. ஸோ அதுக்கப்புறம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தில் சுபகாரியத்தை செய்வதை தவிர்ப்பது மிக நல்லது. சரிங்க, இன்று கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் யார் இருக்கிறார்? குரு இருக்காருங்க. கன்னி ராசியில கேது பகவான், மீனத்தில் அது ராகு பகவான், விருச்சிக ராசியில சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார், தனுர் ராசியில செவ்வாய் புதன் மட்டும் இணைந்து உள்ளார்கள். மகர ராசியில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இவ்வாறு உள்ள கிரக நிலையில் நம்ம பார்த்தாச்சுங்க. சரிங்க, இப்ப ஜோதி துளிகள்ல நம்ம என்ன பேச போகிறோம் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது என்ன மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நேற்று என்ன பார்த்தோம், பவளத்தை பத்தி பேசணும் இல்லையா? அது மாதிரி சூரியனுக்கு என்னது மாணிக்கம். மாணிக்க கொள்ளா வைரம். உங்களுக்கே இந்த மாணிக்கத்தை பத்தி பேசும்போதே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. அதாங்க நம்ம கண்ணகியும் கோவலனும் நடந்த கதை. சொல்லுவாங்கல்ல, என்னுடைய காற்சிலம்பில் முத்துக்கள் இல்லை மாணிக்கம் தான் உள்ளது என்று வாதாடுவாங்க தெரியுங்களா? அப்போ அப்படின்னும் போது இப்போ ராஜாக்கள்லாம் அதை பயன்படுத்தின ஒரு கற்கள் சொல்லுவாங்க. அப்படின்னு நவரத்தினங்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக இருக்கு. சும்மாலாம் யாரும் போட மாட்டாங்கல்ல. ஆனால் இப்போ ராஜாக்கள்லாம் அனுபவிச்சுன்னா அப்போ ஒரு வேல்யூ தெரிஞ்சதுனால தான் அதை அனுபவிக்கிறாங்க, போடுறாங்க. அப்படின் போது இப்போ மாணிக்கத்தை பற்றி பேசணும்னா என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு பார்க்கச்சா, பொதுவாகவே மாணிக்கம் எந்த கிரகத்தை குறிக்கிறது? சூரிய பகவானை தாங்க குறிக்கிறது. ஏன்னா சூரியன் இல்லையல் யாருமே இல்லைன்ற மாதிரி தாங்க. இந்த உலகத்திற்கே முக்கியமான ஒரு விஷயம் எதுனா அந்த சூரியனுடைய ஆற்றல் தாங்க நம்மளை இத்தனை நாளைக்கு வழி நடத்தி கொண்டு போகிறது. சூரியன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஸ்கின் டிசீஸ் தான், நோய் பிரச்சனை தான் வரும். ஸோ அதுக்குண்டான கிரகம் இது இந்த மாணிக்கம். அது போட்டா என்ன நமக்கு நல்லது இருக்கும் நடக்குமானா நிச்சயமாக சூரியனுடைய வலிமைகளை நம்ம பெறக்கூடிய ஒரு சூழலையும் தருதுங்க. அதுக்குதான் கர்ணன் படத்துல கூட கர்ணாம்பரம், கர்ணன் எனது காது விஷயங்கள் அதை கொண்டலத்தோட பிறந்தான். ஸோ அப்போ எல்லாமே அணிகலன்களுக்கும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்றத இந்த ஜோதிட சாஸ்திரத்திலையும் கூடுது. மாதிரி பேசிட்டே போலாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இந்த பவளத்தை எந்த விரல்ல போடணுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு கணக்கு. பவளம்னா என்ன இதுல அப்படின்னு பார்த்தா செவ்வாய், செவ்வாயோட அதிபதி அப்படின்னு மாதிரி கீழ் செவ்வாய் மேல் செவ்வாய் இந்த கைரேகையிலையும் பல விதங்களை சொல்லலாம். அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அவங்க கட்டத்தை வைத்து கொண்டும் மற்றும் ஜாதகத்தை வைத்து கொண்டும் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஏதோ தானம் சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அப்படின் போது பவளம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரிதான் இந்த அடுத்த நிறம் சொன்னது. இப்ப மாணிக்கத்தை பத்தி பேசினேன். மாணிக்கம் எப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு, மாணிக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? தொடர்ந்து இப்ப பேசுனது சூரியனுடைய கல் எது? மாணிக்கம். நம்ம நேத்தி பார்த்தது பவளத்தை பத்தி தான். ஸோ மாணிக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். சொல்ற தங்கமே மாணிக்கமே வைரமே வைடூரியமே அப்படி கொஞ்சம் போது கூட அந்த கற்கள் பேர் வந்துருதுங்க. ஸோ அந்த அளவுக்கு கற்களுக்கு உண்டான ஆற்றல்கள் இருக்கு. ஸோ அரசு உத்தியோகம் இந்த மாதிரி நிறைய விஷயத்திற்கு அவங்க கட்டத்தை பார்த்து அந்த கற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினா நிச்சயமாக அதுக்குண்டான விஷயங்கள்ல ஆகர்ஷங்கள்லாம் நிச்சயமா கிடைக்குங்க. இது மாதிரி அடுத்த தலைப்பிலும் பேசலாம். இப்ப நம்ம ஜோதிடத்துல ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் 9வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல விட்டிருக்கிறார்.
புதன் பகவானும் தனு ராசியில தாங்க விட்டிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவான் விட்டிருக்கின்றார். லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கின்றார். அதாவது எந்த இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சூரிய பகவான் மகர ராசி, அதாவது தை மாதம் என்பதால் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார். உங்களுடைய விரயஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காருங்க. இந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய கூட்டமைப்பு மூலியமா என்ன மாதிரியான பலன்கள் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்று சந்திரனுடைய நிலை இவர்கள்லாம் வைத்துக்கொண்டுதான் நம்ம பார்த்து சொல்லணும் ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு மதியானம் வரைக்கும், ஒரு சாயங்காலம் வரைக்குமே வச்சுக்கோங்க, அது வரைக்குமே மிக அருமையான ஒரு நேரமா இருக்கு. ஸோ ஏதாவது முக்கியமான ஒரு நபரை பார்க்கணும் மேஷராசி அன்பர்கள்னா, ஒரு 6 மணிக்கு முன்னாடியே, சாயங்காலம் 6க்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க. இன்னைக்கு எது விஷயங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடலாம்னு பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு செய்தீர்கள் என்றால் இன்று மாலை 6 மணிக்குள் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே செய்து முடியுங்கள். பின்பு 6 மணிக்கு மேலான போது பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் தராது. ஸோ கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகளெல்லாம் நிகழும். தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நிலை உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்காருங்க. 8வது இடம் இருந்து உங்கள் ராசியை வேற பார்க்கறதுனால நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். பூர்வீக சொத்து விஷயங்கள், உழைக்காமல் வரக்கூடிய பண வரவு, திடீரென்று ஒரு தொகை கிடைப்பது, இவ்வாறான பல்வேறு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தங்களுக்கு நடக்கும். இன்றைய தினத்தில் நீங்க எந்த சாமியை கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க செவ்வாய் பகவான் இல்லைன்னா முருகப்பெருமாள் 2 பேர் யாராவது ஒருத்தவங்க வேண்டிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக உங்கள் ராசியிலேயே யார் இருக்கிறார்? சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பின்பு மாலை அவர் மாறிடுவார். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு பல விதங்களில் நன்மைகளை அவர் தருவாருங்க. உங்கள் ராசிக்கு 7வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு மகர ராசியில சூரிய பகவான் வீற்றிருக்கின்றார். என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும், இவை பற்றி எல்லாமே நம்ம பேசலாங்க. கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கிறார். அதாவது ரிஷபராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறனால கடுமையான உழைப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் சொல்லலாம். இன்று நீங்கள் அதிகமான வேலைகள் செய்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை ஈட்டு தரக்கூடிய சூழலும் அந்த சனி பகவானுக்கு இருக்கு. ஸோ நற்பெயரை வாங்குவீர்கள், நேர்மையானவர் என்ற பெயரை வாங்குவீர்கள், நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திடீரென்று பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இவ்வாறு சொல்லிகிட்டே போகலாங்க ரிஷபராசிக்கு. ஸோ நீங்கள் இன்னைக்கு எந்த மாதிரி கடவுளை நீங்கள் வணங்கினா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரனுடைய நிலை ரொம்ப சூப்பராகவே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் தான் இருக்காரு. இருந்தாலுமே உங்களுக்கு பணம் வந்தால் தானங்க செலவு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பண வரவுக்கு காரண காரியங்கள் இருக்குன்றது தெரிய வருது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு? குரு பகவான். ரொம்ப தொழில் ஸ்தானத்தில் அப்படியே அருமையாக உட்காந்துருக்காரு. நிச்சயமாக பண வரவு வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு குறிப்பாக இந்த வாங்கி விற்கிற வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கு, கமிஷன்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அப்படியே ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இன்று விற்பனைகள் அதிகரிக்கும் சொல்லலாம். நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலையும் உண்டு.
நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகமான கொள்முதலை நீங்கள் செய்தாலும் அதுக்கேற்ற விற்பனையை நீங்கள் செய்து காட்டி முடிப்பீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி சந்திரன் நிலை இதெல்லாமே பார்க்கும்போது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாகிஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சியோட இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய கடவுள் பெருமாளை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய கடத்திர ஸ்தானத்துல சூரிய பகவான் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய அதாவது 6வது இடத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் குரு பகவான் அந்த அதிபதி. அவர் எங்கே இருக்கின்றார்? 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கார். உங்க ராசிக்கு 6வது இடத்துல யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிடிவாதங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலுமே நியாயமான விஷயத்துல தான் பிடிவாதங்கள் ஏற்படும். அதனை கொஞ்சம் கட்டுப்படுத்தி மக்களிடம் பொறுமையாகவும் இருந்தீங்கனாலும் சரி, அல்லது உங்களுடைய சக ஊழியர்களிடமும் சரி கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் முதலீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் சுய ஜாதத்தையும் பார்த்துட்டு பணத்தை கொள்முதல் போடுங்க. மற்றபடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும். இன்று உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சூரியன் ரொம்ப அருமையாகவே இருக்கிறார். அதனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கலாம் மிக சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு டைம் பார்த்துங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அதுவும் இன்னைக்கு அது உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டிருக்கின்றார். அதனால இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தாலும் அருமையாக வேலை செய்யும்னு சொல்லலாம். உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் கண்டக சனியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக இந்த ஏழை எளியவர்கள் அவர்கள் ரொம்ப இந்த வீட்டு வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணுங்க. அவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு இன்று அமையக்கூடிய சூழல் உண்டு. குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. வெளியிடங்களுக்கு சென்று வருதல், கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு அந்யோன்யம் நடக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்படு இருந்தாலுமே வேலையை அழகாக முடிச்சிருவீங்க. நல்ல மேலதிகாரியிடம் உள்ள நல்ல ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக சூப்பராகவே இருக்காருங்க. எப்படிலாம் இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச பஞ்சமஸ்தானத்தில் தாங்க விட்டுருக்கார். அதனால கமிஷன்ஸு, ரியல் எஸ்டேட்டு இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதிகமான பணங்கள் கிட்டும். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை இன்று ஈட்டுவார்கள். மாணவ மணிகள் நினைவாற்றல் அவர்களுக்கு நிச்சயமாக கூடி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி புதன் பகவான் இருக்குல்ல அந்த அதிபதி, அவர் 4வது இடம் சொல்லுவாங்க, அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். சரி, இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மற்றும்
இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது குறிப்பாக உங்களுடைய தந்தையார் வழி உறவினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு பரஸ்பர ஒத்தாசைகள் நிச்சயமாக இன்னைக்கு நடக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானம் இருக்கு இல்லையா, அதிபதி யாரு? குரு பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றாருங்க. எங்க இருக்கார்? களத்திர ஸ்தானத்துல அதிபதி அஷ்டமஸ்தானத்துல விட்டிருக்கார். ஆனா அவர் என்ன பண்றார்? உங்க தனஸ்தானத்தை பார்க்குறார். இதனால நிச்சயமாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். பணம் இல்லைன்ற தன்மை நிச்சயமாக இருக்காது. உங்களுக்கு உபஜயஸ்தானம் சொல்றாங்களா, 3வது இடம் செவ்வாய், அவர் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். எங்க விட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கறச்ச ரொம்ப சிறப்பான இடத்துல தாங்க இருக்காரு. கரெக்டா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் இருக்குல்ல, செவ்வாயோட இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. அதனால சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவு இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு நல்லா ஃப்ளோயிங்காக நல்லபடியாக அமையும். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இன்று நல்ல ஸ்தானத்திற்குனால அதிகமான பண வருவாய்க்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. சனி பகவானுடைய நிலையை வைத்தும் அவர் இந்த சத்ரு நாசம் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் உங்களிடமிருந்து விலகி போய் விடுவார்கள் அல்லது அவர்கள் காணாமல் போய்விடக்கூடிய அளவிற்கு அருமையாகவே இருக்குங்க. உங்களுடைய பஞ்சமாதிபதி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு, அதாவது சனி பகவான் 6ல் இருக்குது, ரொம்ப விசேஷம். சூரியன் எங்க இருக்கு? விரயஸ்தானத்துல இருக்கார். இதெல்லாமே உங்களுக்கு பல்விதத்திலையும் நல்லதை தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். சரிங்க, இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் அவர் எங்க இருக்கார்? தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பல்வேறு விதத்திலையும் நன்மைகளை நிச்சயமாக தருவார். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா சுக்கிரன் வந்து வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு ஒரு அழகாக மிளறக்கூடிய ஒரு தன்மையை தருகிறது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அவரும் தனஸ்தானத்துல இருக்க ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலர் அதனுடைய காதல் வாழ்க்கை வந்து திருமணத்தில் முடிவதற்கு பெற்றோருடைய சம்பந்தம் இன்னைக்கு வாங்குவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது. உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது சுக்கிர பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த வாரா பணங்கள் எல்லாம் வந்து சேருவதற்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, உபஜயஸ்தானாதிபதி குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய இந்த மார்க்கெட்டிங் பிரிவு இருக்கு இல்லையா, விற்பனையாளர்கள் மற்றும் அவங்க மூலிமா நல்ல ஒரு தொழில் ரொம்ப மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். இன்று பங்கு சந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, உங்க ராசிக்கு வந்து இன்னைக்கு எங்கெங்க கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, தனஸ்தானம் சொல்லுவாங்க 2வது இடத்த, அந்த இடத்துல யார் யார் இருக்கா? செவ்வாய் புதன் இதெல்லாம் இருக்கனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும். பிளஸ் வந்து 3வது இடத்துல யார் இருக்காரு? சூரிய பகவான். உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானா இருக்காங்க. ஸோ வந்து பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போய் பேசுனீங்கன்னா சமாதானம் அடைகிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க, நிச்சயமாக உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானம் இருக்குல்ல, அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் வந்து எங்க இருக்கார்?
உங்களுடைய ராசியிலேயே வச்சிருக்கின்றார். இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை தேடி வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு பேசணும்னா பேச்சுவார்த்தை சமாதானமாகி பிரிஞ்சிருந்தவர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும். பயன்படுத்திங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்சம் சண்டை போட்டு பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்கும் இதே நிலை தாங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குருவோட நிலை எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல வச்சிருக்காரு. இது வந்து என்ன மாதிரி விஷயத்த தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு நல்ல ஒரு பங்கை தரப்போகுதுங்க. அதனால இன்னைக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பங்கமும் இருக்காது. உங்களுடைய 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கனால எது வந்தாலும் ஒரு தைரியமான முடிவுகளை இன்னைக்கு வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்க, நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி இருக்காங்களா குரு பகவான் தான். அவர் வந்து 5வது இடத்துல இருக்கார். 5வது வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். சரி, என்ன மாதிரியான நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச பொதுவாகவே உங்களுடைய குழந்தை இல்லாத தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் குழந்தை பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய களத்துல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையான இடத்துல இருக்காருங்க. எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச அதாவது உங்கள் ராசியிலேயே கூடியிருக்கின்றார். இது ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். செவ்வாய் ராசியில இருக்கிறது மற்றும் அதாவது செவ்வாயும் புதனும் ஒன்று சேர்ந்து ராசி கேந்திரத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான விஷயத்திலையும் நன்மைகள் உண்டு. உபஜயஸ்தானத்துல சூரிய பகவான், அதாவது அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உபஜயஸ்தானத்துல சூரியன் தனஸ்தானத்துல விட்டிருக்கிறார். இதெல்லாம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாகவே முடியக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அரசு எக்ஸாம் எழுத இருக்காங்களா கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கெல்லாம், அதற்கெல்லாம் இன்று ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குரு பகவானை வந்து நல்லபடியாக கும்பிடுங்க, நல்லதே நடக்குங்க. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தொழில் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த புதன் பகவான் ராசியிலே இருக்கனால வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்லபடியாக வேலை கிடைக்கும். மற்றும் தாய்மாமன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு மேன்மை, அன்பு, பாசம் நிச்சயமாக அமையுங்க. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள். குரு பகவான்னா ராகவேந்திரர், பாபா, இவங்க எல்லாரையும் தான் நம்ம சொல்லலாம். வணங்குங்க, நல்லதே நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி இருக்குல்ல, அதாவது இந்த சனி பகவான் எங்கே இருக்கார்? தனஸ்தானத்தில் தாங்க விட்டுருக்கார். அது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரயஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்ல இடம்னே சொல்லலாம். அதாவது அந்த விரயஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இருக்காங்க, 1 கோடியும் இருக்காங்க. அது நீங்கள் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு தருவார். அதிகமான பணவரவுக்கு இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக இப்போ ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப லாபகரமான ஒரு சூழலை இன்னைக்கு தரப்போகுதுங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு அன்பு, அந்யோன்யம் நிச்சயமாக உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் கூட இன்னைக்கு நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று நீங்கள் அதாவது எந்த கடவுளை வணங்கினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே சனி பகவானை தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கை மட்டும் கரெக்டாக காட்டுங்க டைமிங். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தாங்க ஆட்சி பெறுகின்றார். மிக சிறப்பான இடத்துல தான் இருக்காரு. எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச, சனியோட நிலை வந்து விரையாதிபதி மற்றும் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் ஆகிறார். ஸோ நிச்சயமாக கொஞ்சம் செலவுகள் ஆகத்தான் செய்யும். இருப்பினும் அது உங்களுக்கு தேவையான விஷயத்திற்காக செலவுகள் செய்ய போறீங்க. அத்தியாவசிய செலவாக இருக்காது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ற விஷயத்துல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருந்து கொண்டு என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்கறச்ச, பல விதங்களில் நன்மைகள் நிச்சயமாக கிட்டுங்க. குறிப்பாக அந்த வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று கொஞ்சம் குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதுலேயும் நல்ல ஒரு பணம் வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரி நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவே உங்களுக்கு வந்து வெளியின மதத்தவர்கள்லாம் உங்களுக்கு உதவி தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு அவரிடம் நீங்கள் ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா, கடனுக்கோ ஏதோ ஒரு விஷயம்னா கூட அவர்கள் முன்னின்று வந்து உங்களுக்கு உதவுவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான். இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கறச்ச அதிகமான ஷார்ட் டிராவல் சொல்லுவாங்கள்ல, குறுகிய தூர பயணங்கள் இன்றைய நாளில் அதிகமாக நடக்கும். சரி, அந்த பயணங்களால் உங்களுக்கு பயணம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கும், சந்தேகமே இல்லை, நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய 7வது வீட்டு அதிபதி யாரு? புதன் பகவான். அவரு தொழில் ஸ்தானத்தில் விட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு காரியம் சொல்லலாம். செவ்வாயுடனும் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா கடத்திர ஸ்தானாதிபதி புதன் சொன்னனால தாய்மாமன் உறவு வழி கூட உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வேலைகள்லாம் நிச்சயமாக நடந்தேறும். உங்களுடைய வேலைகளை அவர்கள் கூட செய்து முடித்து தரலாம், அல்லது அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவுவார்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். இதனால தந்தையாருடைய சொத்துக்கள் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், பங்காளி சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பண வரவும் ரொம்ப மோசமாக இருக்காது. நிச்சயமாக பண வரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கு, பயன்படுத்திக்கிங்க. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை தாங்க தியானம் பண்ணோம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் 1 மற்றும் 5. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.